Hi guys, welcome back to our channel. இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோவோட ஒரு கண்டினியூஷன் இன்ஃபர்மேஷனாக இருக்க போகுது. லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா என்டையர் மார்க்கெட்டோட ஹிஸ்ட்ரி, எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் 30 இயர்ஸ் இந்தியன் மார்க்கெட்டில் என்ன மாதிரி ஈவெண்ட்ஸ் நடந்தது, எப்போல்லாம் வந்து மார்க்கெட் கிராஷ் ஆச்சு, அதுலேருந்து எப்போ மீண்டு வந்தது, அதுக்கு பின்னாடி இருந்த ட்ரூ ஈவெண்ட்ஸ் அண்ட் சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா த அப்கமிங் டேஸ் நம்மளோட மார்க்கெட் எப்படி இருக்கும், அந்த ஃபியூச்சர் ஆஃப் த இந்தியன் மார்க்கெட் எப்படி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம நிஃப்டியை வந்து மேஜராக நம்ம பார்த்துருந்தோம். இந்த வாட்டி வி வில் ட்ரை டு இன்க்ளூட் ஆல் தி செக்டார்ஸ், ஓகேவா, எஸ்பெஷலி இந்த இந்தியன் மார்க்கெட். ஸோ லாஸ்ட் வீக்ல நம்ம போட்டிருந்த வீடியோ லைக் ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 2 வீக்ஸ் முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் we cover Nifty majorly. Along with that, we given some of the instruction about the new emerging sectors, that is the crypto market. அதை பற்றியும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். You can see the different இப்போ நம்ம போட்டதுக்கு அப்புறம் you can see the difference in the market structure. So a few things are happening. அதுல வந்து நிறைய மார்க்கெட் கிராஷஸ், சில சின்ன சின்ன காயின்ஸோட லிக்விடிட்டிஸ் கம்மியாயிட்டே வருது. ஸோ அந்த விஷயங்களை பார்த்துருக்கீங்க. ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் இன் த சிங்கிள் டே, இட் வில் டேக் அ டைம். ஸோ அதை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி டூ யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ்லி. ஸோ அதை செக் பண்ணுங்க. ஸோ இந்த இந்தியன் மார்க்கெட், லெட்ஸ் கம் பேக் டு திஸ் செஷன். இந்த இந்தியன் மார்க்கெட் அப்கமிங் டேஸ்ல என்ன மாதிரி இருக்க போகுது அப்படி விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மேபி இதுவும் ஸ்லைட்லி கொஞ்சம் பெருசா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வீடியோ. ஸோ இஃப் யூ ஹேவ் அ டைம் யூ கேன் வாட்ச் அவுட். அண்ட் we are not going to give any recommendation related to the stocks or any particular index or anything. We are going to give the pure education and our view only. So please ensure உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க பண்ணுங்க. இட்ஸ் ஆல் அபவுட் this video is particularly for the education purpose only. So let's begin the video, guys. So first of all, so we will begin with the last point where we left. So as we discussed last time, நம்மளோட வீடியோவில் வந்து லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தோம் எதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்கான ஜோன்ஸாக இருக்கு, நெக்ஸ்ட் வரக்கூடிய நாட்களில் எதெல்லாம் ஸ்ட்ராங்கான ஜோன்ஸாக இருக்கு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ வந்து அந்த ஜோன் எப்படி ஒர்க் ஆக போகுது, ஸோ அப்கமிங் டேஸ்ல எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு பார்ப்போம். ஸோ நமக்கு நியர்பை இருக்கக்கூடிய டிமாண்ட் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 5 பேஸ் கேண்டிலோட 1 2 3 4 5 பேஸ் கேண்டிலோட இதுவுமே ஒரு பேஸ் கேண்டிலா நம்ம கன்சிடர் பண்ணோம். 6 பேஸ் கேண்டில் அண்ட் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு ரேலியில ஆல்ரெடி ஒன் டைம் டெஸ்டட், அது மேலே போயிட்டு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட நல்ல ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 85% க்ளோசிங் கொடுத்தது லாஸ்டா இருந்த ஒரு டிமாண்ட் ஜோன் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, மார்க்கெட் கண்டினியூஸா ட்ராப் ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்க வந்து அப்கமிங் டேஸ்ல வரக்கூடிய ப்ரெஷர், செல்லிங் ப்ரெஷர் அண்ட் ஈவெண்ட்ஸ் அதெல்லாம் கன்சிடர் பண்ணி நம்ம பார்த்தோம்னா we are not having that much like strong zone to stop, ஓகேவா. ஸோ அதை நம்ம வாட்ச் பண்ணி பார்க்கணும். இட்ஸ் நாட் லைக் தட் இங்கிருந்து அப்படியே மேலே போயிடும், இல்லை இங்கேருந்து ஒரேடியா ட்ராப் ஆயிடும், அப்படி எப்பவுமே மார்க்கெட்ல நடக்காது. எப்பவுமே ஒரு ஜிக்ஸாக்கா ஒரு சைட்வேஸ் ட்ரெண்ட்ல இருந்து டவுனோ, சைட்வேஸ் ட்ரெண்ட்ல இருந்து அப்போ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வரக்கூடிய நாட்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய ஜோன்ஸ், நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஜோன்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. அங்கிருந்து வந்த பிறகு ப்ராப்பரான ஒரு என்ட்ரிக்காக வெயிட் பண்ணுங்க, ஓகேங்களா. ஸோ எஸ்பெஷலி வி ஹேவிங் அ ஜோன் அட் 22,390 இங்க ஒரு ஜோன் இருக்கு. அதுக்கப்புறம் ஸோ நமக்கு வந்து 19,600 இங்க ஒரு ஜோன் இருக்கு. ஸோ பேக் டு பேக் வந்து ஒரு குவார்டர்லி ஜோன்ஸ் இருக்கு. அந்த ஜோன்ஸ்க்கு ப்ரைஸ் வர்றது மட்டும் வெயிட் பண்ணாம ஜஸ்ட் வாட்ச் அவுட் பண்ணுங்க. வாட்ச் அவுட் பண்ணிட்டு ஓகே இங்க வந்து டிமாண்ட் ஜோனுக்கு வந்துருச்சு, இங்க வந்ததுமே நான் வந்து லாங் போகலாமான்னா அதுதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். we need to wait for the confirmation. அந்த கன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி இருக்கும்னா, ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. அந்த கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஜஸ்ட் நாட் லைக் இங்க வந்து ஒரு ஓகே ஒரு டிமாண்ட் ஜோன்ல வந்துருச்சு, ஒரு மந்த்லி ஜோன்லயோ இல்லை 3 மந்த் ஜோன்லயோ இல்லை 6 மந்த் ஜோன்லயோ வந்துடுச்சு, வந்த பிறகு நான் வந்து டைரக்டா பை சைடு போகலாமா. ஸோ இந்த சினாரியோ, கரண்ட் சுச்சுவேஷன்ஸ்க்கு இருக்கிற சினாரியோ படி
யூ ஷுட் வெயிட் ஃபார் த கன்ஃபர்மேஷன். கன்ஃபர்மேஷன்ன்றீங்களா எந்த மாதிரி கன்ஃபர்மேஷன்ஸ்? இதில் வந்து ஒரு நம்ம யூஸ்வலாக சொல்கிற மாதிரி பேக் டு பேக் சப்ளை ஜோனை உடைக்கிறது மூலிமா வரக்கூடிய கன்ஃபர்மேஷனா அது மட்டுமே இந்த வாட்டி பத்தாது. ஏன்னா இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட் ட்ரெண்ட்னா எவ்ரி டைம் வென் இட் இஸ் ஃபாலிங், ஸோ யூ வில் சி தட் அங்கே வந்து ஒரு சைட்வேஸ் வந்துட்டு ஒரு வித்தின் இயர் இட்ஸ் ட்ரைங் டு கோ இந்த அப்சைட். ஸோ இப்போதான் நமக்கு லாஸ்ட் ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட் 3 மந்தோட கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்தது வந்து இட் வில் பி கோ டில் நெக்ஸ்ட் மந்த். ஓகேவா? ஸோ அந்த நெக்ஸ்ட் மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் முடிஞ்சிச்சு. இங்கே ஜான், ஃபெப், மார்ச் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் we need to look for the another 3 month candle. ஸோ அந்த 3 month candle எந்த மாதிரி ஜோனுக்கு வருது அப்படிங்கிறத வாட்ச் அவுட் பண்ணுங்க. ஸோ அந்த வரக்கூடிய ஜோன் வந்து அதாவது வரக்கூடிய ப்ரெஷர் வந்து ஸ்ட்ராங்கான ப்ரெஷரோட வருதா, ஜஸ்ட் ஒரு மீடியமான ப்ரெஷர் வருது அப்படின்னு பார்க்கறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது நம்ம எப்பவுமே ஜென்ரலா பண்ணக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அது போக ஸோ நவ் யூ ஆர் சீயிங் எவ்ரிவேர் இட் இஸ் ஃபாலிங் இல்லைங்களா? ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ப்ளீஸ் டூ சம் அந்த வியூ இன் த ப்ராடர் ஏரியா. ஸோ இப்போ எல்லா இடத்துலையுமே மார்க்கெட் விழும்போது இட்ஸ் நாட் ஒன்லி த 50 கம்பெனி தட் இஸ் ஃபாலிங். ஓகேவா? இந்த நிஃப்டி 50ல இருக்கக்கூடிய 50 கம்பெனி மட்டுமே அது விழல. ஸோ அது நல்லா இன்டெப்தா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நிஃப்டி 50 அங்க இருக்கக்கூடிய மேஜர் மார்க்கெட் மட்டுமே விழல. அது சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற செக்டார்ஸ் அது மூலியமா வரக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் கெயின் அதை வந்து நம்ம எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும். இப்போ அதை சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற செக்டார்ஸ் எல்லாமே விழுந்துட்டு இருக்கு. அப்போனா யூ நீட் டு திங்க். ஓகேவா? அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் சேயிங் as a example only. ஓகேவா? ஸோ இந்த zone you are considering ஓகே ஒரு 15% மார்க்கெட் விழுது, இங்க வந்து எனக்கு ஒரு புல் பேக் வரும், அப்படி இல்லை எனக்கு ஒரு ரிவர்சல் நடக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. ஐ எம் ஜஸ்ட் கிவிங் as எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இங்கேருந்து ரிவர்சல் ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ஸோ இட்ஸ் நாட் ஒன்லி நிஃப்டி இஸ் ஃபாலிங். ஓகேவா? யூ நீட் டு கோ பேக் டு த அதர் செக்டார்ஸ். அந்த அதர் செக்டார்ஸ்ல இருக்கக்கூடிய சில விஷயங்களை கொஞ்சம் கவனிங்க. ஏன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இயர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க வேண்டியது ஆஸ் யூஷுவல் அந்த ஜோனுக்கு வருதான்றது யூ வில் பி வெயிட்டிங் ஃபார் தி கன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் இப்போ சொன்ன மாதிரி அதர் செக்டார்ஸ்மே யூ நீட் டு வாட்ச். ஓகேவா? இப்போ லெட்ஸ் சே இது வந்து 3 மந்த்ல வந்துருச்சு வைங்க. ஓகே, 3 மந்த் ஜோனுக்கு வந்துடுச்சு. வந்துட்டு ஜோன் கொஞ்சமா ரியாக்ஷன் கொடுக்குதுன்னா just for the second confirmation you can go for the other sector. Let's say நமக்கு பேங்க் நிஃப்டி எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க. அந்த டைம்ல பேங்க் நிஃப்டியுமே அந்த ஜோனுக்கு வந்துட்டு ரியாக்ஷன் கொடுக்குதா அப்படின்னு பாருங்க. யூ கேன் கோ இந்த டெய்லி டைம் ஃப்ரேம். அந்த டெய்லி டைம் ஃப்ரேம்ல வீக்லி டைம் ஃப்ரேம்ல நம்மளோட ஸ்டடி படி கன்ஃபர்மேஷன் கொடுக்குதான்னு செக் பண்ணுங்க. ஆஃப்டர் தட் go for the Nifty Finance. நிஃப்டி ஃபினான்ஸ்லையுமே அது நமக்கு ரீச் ஆயிடுச்சா, நல்ல ஒரு டிமாண்ட் ஜோன்ல ரீச் ஆயிடுச்சான்னு பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் நிஃப்டி ஐடி. ஸோ நிஃப்டி ஐடியை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ அது என்ன மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருக்க போகுது அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் நம்மளோட ஸ்டடி படி அது ப்ராப்பரான ஜோனுக்கு வருதா அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நிஃப்டி மெட்டல். ஸோ நிஃப்டி மெட்டல் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 3 மந்த் ஜோனில் இருக்கு. ஓகே, இப்போ நான் டைரெக்டாக இங்கேருந்து நிஃப்டி மெட்டலில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லாம் லாங் போகலாமா? அங்கே தான் ஒரு கொஸ்டின் மார்க். நிஃப்டி மெட்டலோட எல்லா ஜோனுமே அதாவது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் ஓகேவா? ஸோ அது எல்லாமே எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு பாருங்கள். அதை பார்க்கறது மட்டும் இல்லாமல் இது சிங்கிள் செக்டாரா, இதனால மேலே போக முடியுதான்னு ஜஸ்ட் வாட்ச் அவுட் பண்ணுங்க. எஸ், இது வந்து கொஞ்சம் மேலே போகலாம், பட் நல்ல ஒரு ரேலி கொடுக்குதா அப்படின்னு பாருங்க. கண்டிப்பா இதுக்குமே கொஞ்சம் சப்போர்ட் தேவை. ஸோ அந்த சப்போர்ட் மேபி நிஃப்டி 50 கிட்ட இருந்தோ, பேங்க் நிஃப்டி கிட்ட இருந்தோ, இல்லை மற்ற செக்டார் கிட்ட இருந்தோ கிடைக்கும். ஸோ அதுக்காக இது என்ன பண்ணும், ஹோல்ட் பண்ணும்.
நெக்ஸ்ட் வந்து ஹெல்த் கேர் செக்டார். இந்த ஹெல்த் கேர் செக்டாரில் ஜோன் வந்து நெக்ஸ்ட் ஒரு 3 மந்த் ஜோனு ரொம்ப லாங்காக இருக்குது. ஸோ அந்த ஜோனுக்கு ப்ரைஸ் வருதா, வந்துட்டு ரியாக்ஷன் ஆகுதா அப்படின்னு வாட்ச் அவுட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா செக்டாருமே ஒரு சேர ஒரே மாதிரி நடக்குதான்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஒரே மாதிரி நடக்குதா அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுங்க. சில செக்டார்ஸ் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும், சில செக்டார்ஸ் வந்து ஆல்ரெடி அந்த ஜோனுக்கு வந்து ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சேர நடக்குதா அப்படின்னு வாட்ச் பண்ணுங்க. அப்படி நடக்கிற பட்சத்துல நிஃப்டிக்கு வந்து கூடுதல் பலம் வந்து நிறையவே கிடைக்கும். ஸோ நிஃப்டி அலோன் நம்ம செக் பண்றோம். ஓகே, நிஃப்டி மட்டும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இது 3 மந்த் ஜோன் கிட்ட வந்துடுச்சு. இப்போ இங்கேருந்து பர்மனண்டா மேலே போகும் அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து மற்ற செக்டாரோட ரியாக்ஷன் அண்ட் அதோட டிராவலை பொறுத்து இந்த நிஃப்டியுமே அதில் சம்மந்தப்பட்டிருக்கு. அதே வந்து கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கிறிஸ்டல் கிளியராக புரியும். ஸோ அதுக்காக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது நாட் ஓன்லி நிஃப்டி 50. ஸோ மற்ற ஏரியா, மற்ற ஸ்டாக்ஸ் எங்கெல்லாம் வந்து ரியாக்ஷன் நடந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் எப்படி ரியாக்ஷன் நடக்குதோ அதே மாதிரி ரியாக்ஷன்ஸ் தான் மற்ற ஸ்டாக்ஸ்லையுமே நல்லா டவுன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு ப்ராப்பரான ஜோனுக்கு வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வெயிட் பண்ண பிறகு அங்கிருந்து நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸை வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கும். இப்போ நிஃப்டி மேல போக ட்ரை பண்ணுதா, கண்டிப்பா அது என்ன பண்ணும்னா மற்ற செக்டாரையும் கொண்டு போறதுக்கு தான் ட்ரை பண்ணும். ஸோ ஒரு செக்டார் கீழே விழும்போது மற்ற செக்டார்ஸ்லாம் கை கொடுத்து அதை மேல தூக்கி விடும். ஸோ இதுதான் எப்பவுமே நடக்கக்கூடிய சைக்கிள். ஸோ இந்த வாட்டி அந்த சைக்கிள்காக கரெக்டா வெயிட் பண்ணுங்க. கரெக்டா வெயிட் பண்ணி அவசரப்படாம கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இதுல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்ததுன்னா you can add your comment in the comment section. ஓகேவா? your questions or clarification suggestion எதா இருந்தாலும் you can add in your comment section. Okay guys, thank you so much. We will meet in the next session.